அஸ்திவாரம் முதல் கிரகப்பிரவேசம் வரை அப்படிங்கிற தொடரில் 3வது எபிசோடா நம்ம இந்த பில்லர் குழி எடுக்கும்போது அந்த மண்ணை வந்து சைட்டில் போடக்கூடாது, வெளியில் போடணும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏன் அந்த மாதிரி போடணும், அதனால என்ன அட்வான்டேஜ் அப்படிங்கிறது தான் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும். அதாவது என்னென்னா, நம்ம வந்து இந்த பில்லர் குழி எடுத்து இப்போ சில இடத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால், பில்லர் குழி எடுக்கும்போது எடுத்து அந்த மண்ணை வந்து இங்கே சைட்டுக்குள்ளேயே கேப் எங்கே இருக்கோ அந்த கேப்பில் போட்டுருவாங்க. அப்படி போடும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு வந்து பில்லர் நிற்க வைக்கும்போது அந்த மார்க் பண்ணும்போதும் மார்க் வந்து நம்ம டேப் வந்து ஒரு லெவலாக பிடிக்க முடியாது, வந்து அன்னிவனாக பிடிக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி டேப் பிடிக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அளவு கொஞ்சம் மாறிடும். மேலே வரும்போது திரும்ப அந்த பில்லரோட பொசிஷன்லாம் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து நம்ம கிங்க் அடிக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும். அது போக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மண் இங்கே கொட்டும் போது அது என்னன்னா, நம்ம வந்து பிசிசி போடும்போதோ இல்லை சேண்ட் ஃபில்லிங் பண்ணும்போது ப்ளஸ் வந்து புட்டிங் காங்கிரீட் போடுற வரைக்குமே நம்ம இதுக்குள்ளதான் நம்ம வந்து நடந்து நம்ம போடுற மாதிரி இருக்கும். அப்போ வந்து உள்ள வந்து நடக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த மண் சரிஞ்சு உள்ளுக்குள்ள விழுந்துட்டே இருக்கும். அதனால வந்து அந்த காங்கிரீட் வந்து ப்ராப்பரா இருக்காது. பார்த்தீங்கன்னா பிசிசி போடும்போது மண் சரியும், சாயில் இது சேண்ட் ஃபில்லிங் பண்ணும்போது மண் சரியும், அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மண் சரிஞ்சிட்டே இருக்கும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த குவாலிட்டி வந்து பாதிக்கப்படும். அதனால தான் நம்ம வந்து மண்ணை இங்கே உள்ளுக்குள்ளேயே கொட்டாம பக்கத்தில் எங்கேயாவது பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இந்த சைட்டில் வந்து மண் பக்கத்தில் ஆப்போசிட் சைட்டு காலி இருக்குது, அதனால அவங்க கிட்ட கேட்டுட்டு நம்ம வந்து மண்ணை அங்கே ஸ்டோர் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் தள்ளி போகிறதா இருந்தால் கூட மண்ணை வந்து வெளியில் போட்டோம் அப்படின்னு சொன்னால் அது வந்து நமக்கு வந்து சைட்டு வேலை செய்யறதுக்கும் நீட்டாக இருக்கும், ப்ளஸ் வந்து வேலையும் குவாலிட்டியாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய டெக்னிக்கல் டிப்ஸும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. நான் சசிகுமார், சிவில் இன்ஜினியர்.